அவர் நம்பத்தக்க தேவனா இருக்கிறார். அவரை போல நம்பிக்கை நாயகன் யாருமே கிடையாது. இல்ல, உலகத்துல மனிதர்கள் எவ்வளவோ நம்ம இடத்துல நான் உன் கூடயே இருக்கிறேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்பத்தக்க தேவன் இல்லையா? அவர் விசுவாசிக்க கூடிய தேவன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்குள் தோன்றுகிறதான ஒரு கேள்வி என்னன்னா, அவர் நம்பத்தக்க தேவனாக இருக்கிறாரு, ஆனா அவருடைய பார்வையிலே தேவனால் நம்மை நம்ப முடியுமா? அவர் நம்பத்தக்க தேவன், நாம் நம்பத்தக்கவர்களா? Can God trust us? தேவனால் நம்மை நம்ப முடியுமா? உதாரணமா சொல்லணும்னா, அவரிடத்துல ஏதாவது ஒரு காரியத்தை கேட்கிறோம், ஆண்டவர் கொடுத்துட்டாரு, திரும்ப பெர்ஃபெக்டாவே இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாகவே நம்ம இருக்கிறோமா? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாகவே நம்ம காணப்படுகிறோமா? மீண்டும் விழுகிறோம் அல்ல, மீண்டும் நிர்விசாரமாக காணப்படுவோம். மீண்டும் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல், நம்முடைய வார்த்தை, நம்முடைய சொல் சில நேரங்களிலே சில சூழ்நிலைகள் காரணமாக காணப்படும். யோசித்து பாருங்க, அவர் செய்யறாரு, ஆனா நம்மை நம்பி செய்ய முடியுமா? அவர் ஒருவராலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் ஒருவராலே நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம், அவர் ஒருவராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அவர் ஒருவரால் மாத்திரமே நம் சமாதானத்தை காண முடியும். இப்படி இருக்கிற பொழுது இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நம்ம முன் வருகிறோம். ஆனால் தேவன் நம்மை நம்பத்தக்கவாறு நம்மளுடைய இருதயம் காணப்படுகிறதா, நம்மளுடைய நடத்தை செயல் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும்.